இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து தெய்வ சக்தி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கு. எப்போவுமே பார்த்திங்கன்னு சொன்னால் தெய்வ சக்தி நம்ம கூடவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லதாக தாங்க நடக்கும். இப்போ கிரக பயிற்சிகள்னால ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பல விதமான கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. நம்ம வந்துட்டு எப்போவுமே நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி, நம்மளோட தெய்வ சக்தி நம்ம கூடவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதில் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதில் வந்து மீண்டும் நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். நிறைய டைம்களில் இதை வந்து நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்துருக்குறேங்க. தெய்வ சக்தி நம்ம கூடவே இருக்க, நம்மளுக்கு வந்துட்டு எப்போவுமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இதை என்ன மாதிரி பயன்படுத்தினா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த தெய்வ சக்தி எப்போவுமே நம்மளை விட்டு போகாமல் நம்ம கூடவே இருக்கும், நம்ம வாழ்க்கை முழுக்க வந்து வெற்றிகளாக வந்து குவிய வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறேன். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், அது ஒரு செடிங்க. இந்த செடி வந்துட்டு கட்டாயமாக வந்து வீட்டில் இருக்கணும். மரமாவோ இல்லை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லலாம் குடியிருக்கீங்கன்னு வச்சுங்க, தொட்டியில் வச்சுருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் வீடுகளில் தொட்டியில் வச்சுருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வீட்டுகளில் கட்டாயமாக இந்த ஒரு செடி வந்து இருக்குது. நிறைய தெய்வீக செடிகள்லாம் இருக்குதுங்க. நம்ம இந்த ஒரு தெய்வீக செடியை இன்றைக்கி பார்க்கலாம். இதோட பலன்களையும் பார்க்கலாம். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். என்ன மாதிரியாக நம்ம வந்துட்டு வீட்டில் வந்து வளர்க்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. நம்ம அடுத்தடுத்த தெய்வீக செடிகளை நம்ம ஒவ்வொரு பதிவுலேயே பார்க்கலாம். கட்டாயம் வந்துட்டு இந்த செடிகள் வந்து இந்த தெய்வீக செடிகள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வரக்கூடிய எந்த ஒரு அகால மரணம் கூட தள்ளி போடப்படுங்க. அந்த தெய்வம் நம்ம கூடயே இருக்கும்போது நம்மளை வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னா அந்த இடத்துக்கு நம்மளை போக விடாமல் தடுத்து நிறுத்தும். அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. தெய்வீக சக்தி வந்துட்டு அவ்வளோ ஒரு அளப்பரியதுங்க. அப்படி நம்ம அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னாலுமே தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெருசாக எதுவும் பாதிக்காமல் தெய்வம் வந்து நம்மளை வந்து கட்டி காபந்து பண்ணுங்க. அதுதான் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு வேப்பஞ்செடிங்க. இந்த வேப்பம் செடி வைக்க முடியாமல் நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேங்க. இந்த வேப்பம் முத்து கிடைக்காம கிராமங்கள்லாம் படிக்கணக்கு அளந்து போடுறாங்க. ஆனால் வந்துட்டு நான் போகிற டைம்லலாம், நான் அடிக்கடி போகிறதில்ல ஊருக்கு, பெங்களூர்லேருந்து மதுரைக்கு வந்துட்டு எப்போவாச்சும் தான் போவேன். ஆனால் நான் போகிற டைம்லலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த முத்து காய்க்காத நேரமாக இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஒரு வாட்டி வந்து அந்த முத்துக்கள் கொண்டு வந்து போட்டதில் இந்த செடிகள் முளைச்சி வந்துருச்சுங்க. இந்த செடி வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கவங்களும் சரி, வீட்டில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வச்சுருக்காங்க. மொட்டை மாடியில் ஒரு சிலர் வச்சுருக்காங்க. இது வந்து மொட்டை மாடியில் வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், வீட்டு வாசலில் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க, வீட்டுக்கு முன்னாடி கட்டாயம் வந்துட்டு ஒரு வேப்ப மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வந்துட்டு தெய்வம், பெண் தெய்வங்கள், நம்மளோட குலதெய்வமாக இருக்கட்டும், நம்மளோட தெய்வங்களாக இருக்கட்டும், பெண் தெய்வங்களாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த செடி இருக்கிற இடத்துல கட்டாயமாக இருப்பாங்க. மகாலட்சுமி தாயாரும் சரி, அம்மன்களும் சரி, இந்த வீட்டில் வந்துட்டு நிரந்தரமாக குடியிருப்பாங்க. உங்கள் வீட்டில் வரக்கூடிய எந்த ஒரு கெடுதலும் சரி, யாராச்சும் உங்களுக்கு பில்லி, ஏவல், செய்வனை அப்படிலாம் வைக்கிறாங்கனாக்கா அவங்க எண்ணத்தையும் மாற்றி விட்டுரும். இந்த செடி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அவங்க உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலுமே செய்ய விடாமல் அவங்கள தடுத்து விட்டுரும். அந்தளவுக்கு சக்தி இருக்குது இந்த செடிக்கு. அப்புறம் இந்த வெள்ளி செவ்வாய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த செடியும் மஞ்சளும் அரைச்சி, இந்த இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை அரைச்சி வீட்டை சுற்றி தொளிச்சு விடுவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் அது மாதிரி செய்ய முடியாது இல்லையா. அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாளியில் வந்து குளிக்கிற வாளி இருக்கு இல்லையா, குளிக்கிற வாளியில் இந்த இலையும் மஞ்சள் கொஞ்சமாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியில் கலந்து விட்டுறாங்க. ஒரு வாளி தண்ணியில் சும்மா கொஞ்சம் ஒரு 5-6 சொட்டு விடுறதுனால ஒன்றும் ஆயிடாது. கொஞ்சம் கலந்து விட்டு குளிக்கிறதுனால நமக்கு மேலே இருக்கிற திருஷ்டி, பீடை, யாராச்சும் நம்மளுக்கு கெடுதல் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்புறம் வந்து நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது நிறைய காற்று, கருப்பு இது எல்லாமே இருக்குது இல்லையா, நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராமல் நம்ம கூடவே அந்த தெய்வ சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. நிறைய பேர் வீடுகளில் இந்த முறையை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட குலதெய்வத்தோட, நம்ம பெண் தெய்வங்களோட அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. இவ்வளோ தெய்வ சக்தி நம்ம கூட இருக்கும்போது எந்த ஒரு கிட்டத்தில் கூட நெருங்காதுங்க. நம்ம பிள்ளைங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இனுக்கு அப்படியே அந்த ஒரு இனுக்கை பறித்து அடுத்து அதை வந்துட்டு நிழல் காய்ச்சல காய வச்சுட்டு அவங்க பேக்குக்குள்ளே எப்போவுமே இருக்கிற மாதிரி வச்சு விட்டுடலாம். அதே மாதிரி பெண்கள் வந்துட்டு நம்மளோட ஹேண்ட் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்ட் பேக்கில் வந்துட்டு அதே மாதிரி ஒரு இனுக்கு அப்படியே பறிச்சுட்டு நிழல் காய்ச்சல காய வச்சுட்டு அடுத்த நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிங்கனால அதாவே காஞ்சிரும். காஞ்ச பின்னாடி ஒரு கவரில் போட்டோ இல்லை சும்மா சாதாரணமாகவே உங்களோட ஹேண்ட் பேக்லேயோ இல்லை பர்ஸில் சில இலைகளை கூட நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எப்போவுமே வேப்பிலையை நம்ம கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை வந்துட்டு அது வந்து விலக்கி வைக்கும். அவ்வளோ சக்தி இருக்குது இதுக்கு, தெய்வீக சக்தி.
அதே மாதிரி வீட்டில் நீங்கள் இந்த செடி வச்சிங்க அப்படின்னு சொன்னாலே தெய்வங்கள் விரும்பி தேடி வரும் நம்ம வீட்டுக்கு. அம்மன் அருள் வந்துட்டு முழுசாகவே இருக்கும். வீட்டில் உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வீடுகளில் இந்த செடிக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமைகளை விளக்கேற்றுறாங்க. அந்த வேர் பகுதிக்கு வந்துட்டு அம்மன் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ வச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டூல் போட்டோ இல்லை கீழேயோ ஒரு இது பலகை வச்சோ வந்துட்டு விளக்கேற்றி வைக்கிறாங்க, சந்தன குங்குமம் தொட்டு வச்சு. அப்படி பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கை வந்துட்டு எப்போவுமே வந்து சுபிட்சமாக இருக்குங்க.